Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆல்கோ ட்ரேடிங் தமிழ். சாரி கைஸ், ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல. என்னோடய பர்சனல் ரீசன்னால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ 4 மாதம் கழிச்சு இப்போ தான் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பர் 30 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது கால் பை பண்ணணும், 30 மினிட்ஸ் கேண்டில் லோ பிரேக் அவுட் பண்ணும்போது புட்டை பை பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதுவும் செகண்ட் கேண்டில். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் 2 டேஸாக நான் பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணதில் எனக்கு நான் 1 லாட்டுக்கு எனக்கு ஒரு 300 தான் ப்ராஃபிட் வருது. ஏன்னா இப்போ நான் ட்ரையல் எஸ்எல் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரிவர்ஸில் போகும்போது எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை புக் பண்ணிவிடும். ஸோ அதனால் மினிமமாக தான் இருக்கும் இது. ஏன்னா ஆப்ஷன் பை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேட்ரானில் எப்படி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஸ்ட்ராட்டஜியில் போய் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். நான் ஆல்ரெடி இப்போ இது ஃப்ரீ அக்கௌண்ட்டு, ஸோ என்னால் ஒன்று தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதனால் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் சும்மா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன். இப்போது மை ஸ்ட்ராட்டஜிஸில் இதை எடிட் பண்ணுறேன். இது ஸ்ட்ராட்டஜி நேம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நேம் உங்கள் விருப்பம், நீங்கள் எந்தனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போதோ நான் அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பை CRPE ஆன் செகண்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. டார்கெட் பை பண்ணதுலேருந்து 40%, எஸ்எல் பை பண்ணதுலேருந்து 20%. ஸோ 1:2 ரேஷியோவில் நான் இது டார்கெட் அண்ட் எஸ்எல் வச்சுருக்கேன். ஸ்ட்ராட்டஜி நேம் நான் என்ன வேணாலும் நம்பர் விருப்பம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் செட் 1 2 3 4 அப்படின்னு 4 இருக்கும். ஏன் செட்டு 1 2 3 4 நான் 4 வச்சுருக்கேன்னா, இங்கே பார்த்திங்கன்னா ATM -3, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நிமிஷம் நோட் பண்ண. இப்போ நான் 30,000 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் கால் பை பண்ண போகிறேன். ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா எனக்கு நான் என்ன பண்ணணும், 30,300 காலை பை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ATM +3 போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழே போகும்போது எனக்கு 29,700 புட்டு பை பண்ணணும். ஸோ எனக்கு உங்களுக்கு ஆப்ஷன் அந்த டைமில் 300 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ மேலே போகும்போது எனக்கு தேவையான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ அதனால தான் நான் 300 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் 500 வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை 1000 வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ATM மணி 30,000 காலையே நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் -2 போட்டு வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ATM 3CE 3PE வச்சுருக்கேன். ஸோ டார்கெட் அதே தான், வாங்கின ப்ரைஸ்லேருந்து 40%, அதேமாதிரி எஸ்எல் வாங்கின ப்ரைஸ்லேருந்து 20%. இப்போ நம்ம செட் நம்பர் 1 போகும். ஸோ இதில் செட் நம்பர் 1 2 3 4 4 வச்சுருக்கேன். எதுக்கு 4 வச்சுருக்கேன்னா, ஸோ செட் நம்பர் 1ல் பார்த்திங்கன்னா, செட் நம்பர் 1ல் நான் CE பை பண்ணுறேன். அதுவும் அதர் தென் தேர்ஸ்டேஸில். ஏன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி நான் -300 போட்டேன்னா எனக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்டில் எனக்கு நான் யோசித்தது என்னென்னா, ரொம்ப சீப்பெல்லாம் வாங்க தேவையில்லைன்றதுக்காக நான் தேர்ஸ்டே அன்றைக்கி இந்த செட்டு எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது தேர்ஸ்டே. செட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, அதாவது தேர்ஸ்டே சொல்லக்கூடாது, சாரி, இது அதர் தென் எக்ஸ்பைரி டே. ஏன்னா வெட்னஸ்டே கூட எக்ஸ்பைரி டே வரும் சில சமயம். ஸோ அதனால் இது அதர் தென், இது பை ஆன் எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா. செட்டு 3 PE by other on expiry day. Set 4 PE by on other than expiry day. ஸோ இது 4 செட் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் லைவில் கொண்டு வாங்க, இல்லைனா நீங்கள் கொண்டு வராதிங்க. இது ஒரு ஃப்ரெண்டு கேட்டதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது செட் நம்பர் 1. ஸோ செட் நம்பர் 1ல் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் தான் நம்ம என்ட்ரி கண்டிஷன், நம்ம இங்கே இந்த என்ட்ரி கண்டிஷனில் என்ன கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த பொசிஷனை நம்மளுக்கு ஆல்கோ எடுக்கும். அது ஆல்கோ உங்களுடைய ப்ரோக்கருக்கு சிக்னல் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டைம்
10:15க்கு மேலே இருக்கணும், 145 கீழே இருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து பிரேக் அவுட் வந்து 9:45 to 10:15 கேண்டில் தான் எடுக்கணும். ஏன்னா செகண்ட் கேண்டில்ன்றதுனால 9:45 to 10:15. அதனால் நான் வந்து 10:16க்கு எப்போ எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதோ 10:16லேருந்து 145 வரைக்கும். ஸோ 10:16லேருந்து 145க்குள்ளே எனக்கு எப்போ பிரேக் அவுட் ஆனாலும் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் பை பண்ணிவிடும். அந்த என்ன ரேட்டில் இருக்கோ அதுலேருந்து +300ல், கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுலேருந்து -300ல் எனக்கு புட்டு பை பண்ணும். ஸோ இது வந்து கால் பை பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன். ஸோ இந்த டைம் நான் செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், இந்த எல்டிபி நான் செக் பண்ணுறேன். இந்த நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற எல்டிபி வந்து கிரேட்டர் தென் ஓஆர்பி. ஓஆர்பின்னா என்னதுன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். ட்ரேட் ரன்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க, எப்படி சொல்கிறது, ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த கேண்டிலோடைய ஹை பிரேக் அவுட் ஆகும்போது, ஹை வந்து கிரேட்டராக இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ பண்ணுன்ற மாதிரி நம்ம இப்போ கோட் பண்ணியிருக்கோம். இப்போ இது இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நான் இதே இது வந்து நான் இங்கே புதுசாக க்ரியேட் பண்ணுறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் க்ரியேட் பண்ணுறேன், கண்டிஷன்ஸில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டைம் ஆட் பண்ணுறேன். டைம் இங்கே டைப் பண்ணிவிட்டோம்னா டைம் வந்துடும். அது என்எஸ்சியோட டைம் தான், நீங்கள் அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர், என்ன நம்பர்னால் உங்களுக்கு 10:16. 10:16னா நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இது வந்து 10:116 கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நடுவில் டாட் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ 1016 கொடுத்தீங்கன்னா அது வந்து 10:16 ட்ரேட் ரன் எடுத்துக்கும். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன், டைம் less than or equal to நம்பர். நான் வந்து 13:45 வச்சுருக்கேன். ஸோ 13:45னா 145 நீங்கள் வந்து 2 o'clock வச்சுக்கலாம். நான் வந்து என்ன யோசிச்சேன்னா 145க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எனக்கு எதுவுமே பண்ணாது, வெளியே இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் 145 வச்சுருக்கேன். 145க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி எனக்கு அந்த டைமில் எனக்கு ட்ரேட் நடக்க தேவையில்லை அப்படின்றதுனால நான் 145 வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி என்ன நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 12 o'clock எனக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா வாங்க, இல்லைனா வாங்காத அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் 2 o'clock வேணும்னா நீங்கள் வந்து 14:00 கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரயில்வே டைம்ன்றதுனால நீங்கள் வந்து 14:00 கொடுத்துட்டு நடுவில் வந்து புள்ளி மட்டும் வைக்கக்கூடாது, டாட் வைக்கக்கூடாது, வெறுமனே நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ 1400 அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து 10:50லேருந்து 2 o'clock வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆச்சுன்னா உங்களுக்கு கால் வந்து பை பண்ணும். அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஸ்டாக் அந்த பேங்க் நிஃப்டியோடைய மெயின் அந்த 9:45 to 10:15 கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். இங்கே அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் அதை ஓகே கொடுத்துருங்க. இந்த ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வரும். நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பண்ணுறதுனால என்எஃப்ஓ, இங்கே என்எஃப்ஓ பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். லிஸ்ட்டு பேங்க் நிஃப்டி கிடையாது, என்எஃப்ஓ பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் லிஸ்ட்டு பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த HDFC, ICICI அதுக்கு போயிடும். என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற நிஃப்டி பேங்க்கை எடுக்கும். இப்போ வந்து எல்டிபி போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் என்ன பண்ணோன்னா அந்த என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க்கோடைய ஹை பிரேக் அவுட் ஆகும்போது, ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகும்னா மேலே போகணுன்னா இந்த ஓஆர்பியை விட இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ இப்படி இந்த பக்கம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கிரேட்டராக இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்டிபி கிரேட்டர் தென் ஓஆர்பி. இதிலே நீங்கள் ஓஆர்பின்னு ட்ரை பண்ணிங்கன்னா வரும். இதிலே நிறைய இருக்குது, நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரிய வர நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் அதை விட்டுருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது தான் நீங்கள் பை பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஹை தான் செலக்ட் பண்ணணும், லோ செலக்ட் பண்ணக்கூடாது. லோ வந்து நம்ம பிஇ பை பண்ணும்போது தான் நீங்கள் லோ செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஹை செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து எனக்கு டைம் வந்து 9:45, ஏன்னா செகண்ட் கேண்டில் வந்து 9:45 ஸ்டார்ட் ஆகும். எப்போ முடியும்னா 10:15க்கு முடியும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து 10:15 கொடுத்துக்கிறேன். 10:15. ஸோ 9:45லேருந்து 10:15க்கு
இருக்கிற ஹை லோ எடுத்துக்கும். அதில் ஹையை மட்டும்தான் இதிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஹை வந்து எப்போ இந்த எல்டிபி வந்து கிரேட்டர் ஆகுதோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து NF4 நிஃப்டி பேங்க் செலக்ட் பண்ணிக்கோமா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேமை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி NF4 செலக்ட் பண்ணணும். ஸோ NF4 நிஃப்டி பேங்க் இதை மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டு பேங்க் நிஃப்டின்னு செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நிஃப்டி பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஸோ இது வந்து இவ்வளோ தான் நம்மளுடைய பேசிக் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா ஓப்பன் பொசிஷன் வந்து 0 இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போது பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு கால் பை பண்ணி அதில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வந்து கீழே பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு புட்டு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கண்டிஷன் ஆட் பண்ண தேவையில்லை. ஓப்பன் பொசிஷன் வந்து இருக்கா இல்லைன்னு செக் பண்ண தேவையில்லை. இல்லை எனக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பொசிஷன் வந்து செக் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பொசிஷனும் செக் பண்ணுறேன். இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஓப்பன் பொசிஷன் நிஃப்டி பேங்க். ஏன்னா நம்ம நிஃப்டி பேங்க்கில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நிஃப்டி பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நம்பர் 0. ஸோ எனக்கு வந்து எந்த பொசிஷனும் இல்லைனா மட்டும்தான் இதை ட்ரேட் பண்ணணும் இந்த கண்டிஷன் ட்ரூ பண்ணணுன்றதுக்காக நான் இந்த கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டுடே நாட் ஈக்குவல் டு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ வந்து நாட் ஈக்குவல் டு கரண்ட் வீக் எக்ஸ்பைரினா எனக்கு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா செட் நம்பர் 2 இருக்குது. அதுக்காக இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து டுடே NSE. ஸோ டுடே டைப் பண்ணிங்கன்னா வரும். அதில் NSE செலக்ட் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் டு எக்ஸ்பைரி கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ 0ன்றது இருந்ததுன்னா கரண்ட் வீக், இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எடுக்கணும்னா +1 -1 கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ nth எக்ஸ்பைரி 0ன்னா கரண்ட் வீக். நீங்கள் எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கும். -1னா -1 கொடுக்க முடியாது. ஏன்னா -1 அது லாஸ்ட் எக்ஸ்பைரி மாரி ஆகிடும். +1 கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி மாதிரி அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து அண்டர்லைங் வந்து நிஃப்டி பேங்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் நிஃப்டி பேங்க் இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு இருக்கும்போது எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ இதை நம்ம அதை இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது என்ன பொசிஷன் எடுக்கணும். நம்ம இப்போ வந்து ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்காக போட்டிருக்கோம். ஹை பிரேக் அவுட் ஆகும்போது போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம கால் பை பண்ணணும். இங்கே வந்து பொசிஷன்ஸில் வந்து ஆட் இருக்கும். அந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து எக்ஸ்சேஞ்சுன்றது நம்மளுக்கு NFO கால், இங்கே டைப்பில் வந்து கால் பை பண்ணணும். இதில் வந்து நிஃப்டி பேங்க்கு இது MIS ஆர்டர் தான் நம்ம போட போகிறோம். இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ATM பதிலாக FXன்னு செலக்ட் பண்ண போகிறோம். FXனா என்னென்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த FX செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கே FXன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் வந்து ATM அதெல்லாம் அண்டர்லைங் நிஃப்டி பேங்க்கு இதில் வந்து +3. ஏன்னா எனக்கு வந்து 3 ஸ்டெப்பு தள்ளி 30,000 இருக்கும்போது 30,300 வாங்கிறதுக்காக +3 பண்ணுறேன் நான். அதுக்காக நான் இங்கே வந்து ATMல நிஃப்டி பேங்க் வந்து 3 வச்சு 3 தள்ளி பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா 30,200 பை பண்ணும். 1 கொடுத்தீங்கன்னா 30,100 பை பண்ணும். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சப்மிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த FX கொடுத்தாச்சு. இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் எக்ஸ்பைரி வந்து கரண்ட் வீக் செலக்ட் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து ஒரு லாட்டு தான் நான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு 1 கொடுத்துட்டு இங்கே ஆடை கிளிக் பண்ணிடணும். ஆடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பொசிஷன் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ செட் நம்பர் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு வந்து நிஃப்டி பேங்க்கில் இருந்து 3 அந்த 3 இது தள்ளி எனக்கு கால் வந்து பை பண்ணிடும். இப்போ இதுக்கு வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டார்கெட் என்னது, நம்மளோட டார்கெட் வந்து 40%, SL வந்து 20%. ஸோ அதனால் இங்கே வந்து ஏற்கனவே போட்டதில் பார்த்திங்கன்னா
அதே மாதிரி டைம். ஸோ 3 மணி ஆச்சுன்னா எனக்கு எந்த பொசிஷனாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்றதுக்காக நான் இந்த டைம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கம்பல்சரி ஆட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து ஆல்கோ பண்ணுறதுனால நம்ம 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது, ப்ராஃபிட்டோ லாஸோ. ஸோ அதனால் இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இதுதான் வந்து ப்ராஃபிட் கண்டிஷன். இது வந்து நெகட்டிவ், அது ஸ்டாப் லாஸ் கண்டிஷன். ஸோ டார்கெட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு எப்போ இதை விட கிரேட்டராக இருக்கோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். எப்போ விட கிரேட்டராக இருக்கும்னா இது வந்து ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னா, நம்ம என்ன அங்கே ட்ரேட் பண்ணுறோமோ, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது ட்ரேட் ஆகிறது வந்து 30,300 இல்லை 30,400 500 தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த டைமில் என்ன இந்த ஆல்கோ சென்ட் பண்ணியிருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய வேல்யூ எடுக்கிறதுக்காக ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு பை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 ருபீஸ்க்கு நான் பை பண்ணியிருக்கேன். பை பண்ணது வந்து இந்த வேல்யூ ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற என்ட்ரி ப்ரைஸு வந்து 100. அது கூட ப்ளஸ் 100 × 0.04 போட்டோம்னா எனக்கு என்ன வரும்னா 100 + 14 வரும். ஸோ என்னுடைய டார்கெட் வந்து 140. ஸோ 100ல் வாங்கினது நான் 140 ரீச் ஆகும்போது விற்றுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து பண்ணுது. இங்கே எல்டிபி வந்து என்ன இருக்குன்னா, கரண்ட்டாக வந்து இப்போது 100 ருபீஸ் வாங்கிட்டீங்க, 130ல் இருக்கும்போது செக் பண்ணணும். ஸோ 130 > அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா வந்து 141 போகும்போது உங்களுக்கு 140 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து 140ல் வந்து விற்றுரும். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிவிடும். அதுதான் வந்து இந்த கண்டிஷன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வந்து எப்படி நம்ம போடலான்றது நம்ம பார்ப்போம். இப்போது எக்ஸிட் கண்டிஷன்ஸில் யூனிவர்சல் எக்ஸிட். ஸோ நீங்கள் செகண்ட் செட் ஆட் பண்ணால் தான் வரும், இல்லைன்னா யூனிவர்சல் எக்ஸிட்டில் தான் போகுது. ஸோ செகண்ட் செட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே ஆடு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா டைம். நம்ம ஆல்வேஸ் டைம் செக் பண்ணிடணும். டைம் வந்து ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆர் 3 போட்டுட்டு நம்பர். நம்ம டைம் என்ன பண்ணோம்னா, இது வந்து ரயில்வே டைமிங். ஸோ அதனால் வந்து 15:00 ரயில்வே டைமிங்கில் டாட் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ 15:00னா எனக்கு 3 o'clock. ஸோ டைம் வந்து எப்போ 3 o'clock மேலே 3 o'clock ஆர் 3 o'clock மேலே எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ பண்ணிவிட்டு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் கண்டிஷன், டார்கெட் கண்டிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டார்கெட் கண்டிஷனுக்கு இங்கே அடுத்த கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்டிபி இங்கே வந்து நீங்கள் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எடுக்கணும். ஓகேங்களா, வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் கிடையாது, ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். ஏன்னா நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அதோட எல்டிபி எடுக்கணும். அதனால் இங்கே ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் இங்கே ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேமை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு என்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ட்ரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் என்ட்ரி, ஏன்னா கண்டிஷன் டைப் வந்து என்ட்ரி தான் இது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ட்ரேட் ராணி கொடுத்துரும். இங்கே அண்டர்லைன் மட்டும் நிஃப்டி பேங்க், ஏன்னா நம்ம நிஃப்டி பேங்க்கில் தான் நம்ம ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி பேங்க் செலக்ட் பண்ணிவிடுங்க. செட் நம்பர் வந்து 1, கண்டிஷன் நம்பர் வந்து 1, லெக் நம்பர் வந்து 1. இது செட் நம்பர் 1 என்னென்னா, இந்த நம்ம செட் நம்பர் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்கிற லெக் நம்பர் தான் இது நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செட் நம்பர் 1ன்றது வந்து ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ இதுதான் செட் நம்பர் 1. ஸோ செட் நம்பர் 1ல் கண்டிஷன் நம்பர் என்னன்னு போடுறதுக்கு இதுதான் கண்டிஷன் நம்பர் 1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெக் நம்பர் 1ன்றது வந்து இந்த பொசிஷன். ஸோ செட் நம்பர் 1ல் இருக்கிற கண்டிஷன் நம்பர் 1ல் இருக்கிற பொசிஷன் என்னது, இந்த வேல்யூ எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த செட் நம்பர், கண்டிஷன் நம்பர், லெக் நம்பர் கொடுப்போம். இப்போ சப்போஸ் இங்கே இன்னொரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா, இன்னொரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து லெக் நம்பர் 2ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு லெக் இருக்கும். இந்த ஒரே கண்டிஷனில் 2 லெக் இருக்கும்போது அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கணும்னா 1 கொடுக்கணும், செகண்ட் வேல்யூ எடுக்கணும்னா 2 கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சில சமயம் நானே தப்பாக தான் கொடுப்பேன். அது பேப்பர் ட்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
இப்போ நான் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்தாச்சு. நான் என்ன பை பண்ணணும் அதோடைய ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி என்னோடய டார்கெட் ப்ரைஸையும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், greater than or equal to ஆட் பண்ணிடுறேன். இங்கே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்க ப்ரைஸ் எடுக்கும். ஸோ இங்கே ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ட்ரி ப்ரைஸு நிஃப்டி பேங்க், நீங்கள் அந்த இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை, ப்ரைஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நிஃப்டி பேங்க்கு அதே மாதிரி செட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, லெக் நம்பர் 1 ஓகே கொடுத்துருங்க. இந்த செட் நம்பர் 1 இப்போ இங்கே 1 எடுத்தோம்னா அதே தான் எடுக்கணும். ஏன்னா மாற்றி எடுத்துடும். செட் நம்பர் 2 போட்டு எடுத்தோம்னா அது ஒரு காலில் பை பண்ணியிருக்கோம், இது ஒரு பக்கம் இருக்கும், அது தப்பாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது மட்டும் கரெக்டாக 1னா 1 கரெக்டாக அதை மட்டும் பார்த்து கொடுங்க. இப்போ ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எடுத்தாச்சு. இது வந்து என்ன ப்ரைஸ்க்கு நம்ம பை பண்ணோமோ அதை எடுத்துரும். இப்போ மறுபடியும் இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் மறுபடியும் அதே ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் நிஃப்டி பேங்க்கு செட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, லெக் நம்பர் 1 ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போது இதில் 100 இருக்கும், 100 + 100ன்னு இருக்கும். இப்போ இங்கே வந்து இது கூட நான் மல்டிப்ளை பண்ணணும் 0.4. 0.4னா என்னென்னா 40%. ஸோ அதனால் மல்டிப்ளை நம்பர் வந்து 0.4. 0.4னா என்னென்னா 40%. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்டிபி greater than or equal to ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் 100 + 100 × 40. அப்படின்னா 100 × 40 வந்து 40 ஆகும். அது 100 கூட ப்ளஸ் ஆகும்போது 140 ஆகிடும். இங்கே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன கரண்ட்டாக மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கோ அது எப்போ இது தாண்டி போகுதோ, அதாவது 140 தாண்டும் போது, தாண்டினாலும் சரி இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஈக்குவல் டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஈக்குவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். இப்போ நம்ம வந்து டார்கெட்டோடைய கண்டிஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து எஸ்எல்லுடைய கண்டிஷன் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இது போனாலும் சரி அது வந்தாலும் சரி எது வந்தாலும் உங்களுக்கு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ எஸ்எல்க்கு வந்து 20%. ஸோ அதே தான் என்ன பண்ணுறோம், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுக்கிறோம். இங்கே வந்து greater than செக் பண்ணுறோம். நம்ம வந்து டார்கெட்டு greater than, இங்கே வந்து less than போடுறோம். இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே 0.4 வச்சுருப்போம், இங்கே 0.2 வச்சுருப்போம். மற்றபடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு இது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து இங்கே ப்ளஸில் இருக்கும், இங்கே மைனஸில் இருக்கும். இது வந்து நம்மளுடைய நான் வந்து 40% வச்சுருக்கேன், அதனால் 0.4. நீங்கள் வந்து 50 வைக்கலாம், இல்லை 10 வைக்கலாம், அது உங்கள் இருக்கும். நீங்கள் என்ன நம்பர் வேணால் வச்சுக்கலாம். நான் 40, 20 வச்சுருக்கேன், அதனால் 0.4, 0.2 வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுவும் எப்படி ஆட் பண்ணணும்னா இதே தான். இப்போ இது எப்படி ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் போய்ட்டு இன்னொரு கண்டிஷன்ஸ் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு கண்டிஷன்ஸ் வந்துடும். கண்டிஷன்ஸில் எல்டிபி இங்கே ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எடுக்கணும். ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் என்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து நிஃப்டி பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு செட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, லெக் நம்பர் 1 போட்டுட்டு இப்போ இதே கூட காப்பி பண்ணி போடலாம். ஒரு நிமிஷம், இது வந்து less than or equal to கொடுத்துட்டு இப்போ இதை வந்து இங்கே காப்பி பண்ணிட்டீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் மைனஸ் கொண்டு வரணும். மைனஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இதை வந்து காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதே இது வந்துடுச்சு. இதையும் நான் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ அதனால் இதையும் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்பரையும் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு நான் இதை 0.2ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு வந்து இங்கே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே வந்து இங்கே பேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸிட் கண்டிஷன்ஸ் நம்ம போட்டாச்சு. டார்கெட்டும் இதில் ஆட் பண்ணியாச்சு, எஸ்எல் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு பக்கம் தான் போகுது. கீழே வந்துச்சுன்னா எஸ்எல் ஹிட் ஆக போகுது, மேலே போச்சுன்னா உங்களுக்கு இது டார்கெட் ஹிட் ஆக போகுது. இல்லை 3 மணி ஆச்சு, 3 மணிக்குள்ளே இந்த 40% ஹிட் ஆகும், 20% ஹிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா 3 மணி ஆச்சுனாலும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதை சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கால் பை பண்ணுறது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எடிட்டில் என்ட்ரி நம்பர் 1 செட் நம்பர் 1ல் வந்து என்ட்ரி கால் பை பண்ணியாச்சு. எக்ஸிட்டில் உங்களுக்கு டைம் இது போட்டு பை பண்ணியாச்சு.
இப்போ செட் நம்பர் 2ல் வந்து நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். செட் நம்பர் 2ல் வந்து உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது, சேம் அதே தான் இருக்கும். ஆனால் இந்த நிஃப்டி பேங்க்கில் வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கோம், அதில் வந்து நாட் ஈக்குவல் டுன்னு இருக்கும், இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம பேக் பண்ண கண்டிஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணியிருப்பேன். அதில் இங்கே வந்து ஈக்குவல் டு கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணுவோம். ஈக்குவல் டுவாக இருக்கும்போது நான் வந்து அட் த மணி கால் வந்து பை பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கில் 3 பொசிஷன்ஸ் 3 இதை தள்ளி பை பண்ணுறேன். ஸோ 30,000 இருக்கும்போது 30,300 பை பண்ணுறேன். இங்கே வந்து வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கிற அன்றைக்கி 30,000 காலையில் நான் பை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த செட் 2. மற்றபடி எல்லாமே சேம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாட் ஈக்குவல் டு நிஃப்டி பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் செக் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே சேம். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன இருக்கும்னா, இங்கே எக்ஸிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து 2ன்னு செக் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது செட் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஏன்னா இது செகண்ட் செட்டு. ஸோ அதனால் செட் நம்பர் வந்து 2ன்னு செக் பண்ணணும். அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. செட் நம்பர் 1னா 1, 2னா 2, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் டைப் பண்ண வேண்டியது தான். மற்றபடி எல்லாமே அதே தான். இந்த கிரேட்டர் தன் நியர் ஈக்குவல் டு +, 0.4, 0.2 எல்லாமே சேம். ஸோ நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் அதே செட் பண்ணிக்க வேண்டியதான். 50% டார்கெட் வைக்கலாம், இல்லை 1:2 வைக்கலாம், இல்லை 1:3 வைக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ செட் நம்பர் 2லேயும் அதே தான். இப்போ வந்து நான் பிஇக்கு சொல்கிறேன். இது ரெண்டுமே வந்து செட் நம்பர் 1 and 2 வந்து காலுக்கு, செட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கு. ஸோ செட் நம்பர் 3 and 4 வந்து புட்டுக்கு பண்ணியிருக்கேன். அதில் வந்து கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கேளுங்க. ஸோ இங்கேயும் அதே தான். டைம் வந்து 10:16 மேலே இருக்கணும், 1:45 இருக்கணும் அப்படின்னு நான் எழுதியாச்சு. அடுத்த கண்டிஷனில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் LTP, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO நிஃப்டி பேங்க். அதில் ORBயில் வந்து இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். என்னென்னா, அங்கே வந்து கால் பை பண்ணுறதுக்கு ஹை எடுத்துருப்போம், இங்கே வந்து லோ எடுக்கணும். அதுவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். பட் லைவ் ட்ரேடில் வந்து நம்ம தப்பு இல்லாமல் போகணும். அதுக்காக இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஹையில் இருக்கா லோவில் இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம இது PE பை பண்ணுறதுனால லோ இருக்கணும். ஸோ 9:45லேருந்து 10:15 லோவை எப்போ கீழே பிரேக் அவுட் ஆகுது, ஏன்னா லெஸ் தென், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் போட்டிருப்பேன். இதில் வந்து கிரேட்டர் தென் போட்டிருப்பேன். இது வந்து கால் பை பண்ணுறது ஹை. ஓகேங்களா? இதில் வந்து கிரேட்டர் தென் போட்டிருப்பேன். இங்கே வந்து கீழே பிரேக் அவுட் ஆகணும். அதனால் எப்போ கீழே போகுதோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்ட்டு நம்ம இந்த ட்ரேட் கிட்ட சொல்கிறோம். மற்ற எல்லாமே சேம். ஓப்பன் பொசிஷன் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன். டுடே NSE வந்து நாட் ஈக்குவல் டு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி. அப்போனா எனக்கு வந்து புட்டு வந்து -3 பண்ணி பை பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா -3 போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரி கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ பொசிஷன் ஆட் பண்ணுறதுக்கும் அதே சேம் தான். இதில் வந்து நம்ம எதுவும் செல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ செல்லில் இல்லாமல் பையில் இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சு NFO டைப் வந்து புட்டு, காலுக்கு பதிலாக புட்டு செலக்ட் பண்ணணும். அண்டர்லைங் டைப் வந்து நிஃப்டி பேங்க். ஆர்டர் வந்து MIS ஆர்டரு. இங்கே வந்து ATM பதிலாக FXன்னு செலக்ட் பண்ணிவிட்டு FXயில் போயிட்டு நம்ம இங்கே ATM இங்கே டைப் பண்ணிங்கன்னா ATMனு வரும். அதில் நிஃப்டி பேங்க்குன்னு டைப் செலக்ட் பண்ணிவிட்டு வரும். ATM டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நிஃப்டி பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து -3 கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து புட்டு வந்து கீழே இருக்கிறதுக்கு நான் பை பண்ண போகிறேன். அதனால் -3 கொடுத்தீங்கன்னா மூணு இது தள்ளி பை பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் கரண்ட்டு எக்ஸ்பைரி வந்து கரண்ட் வீக்கு லாட் வந்து ஒரு லாட் புட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே பொசிஷன் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புட்டுக்கு உண்டான என்ட்ரி கண்டிஷன். இது பொசிஷன் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி புட்டுக்கு வந்து நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே சேம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது எதுவுமே செல் கிடையாது, எல்லாமே பை பண்ணுறதுனால 100 ரூபாய்க்கு பை பண்ணால் 140 ரூபா வந்துச்சுன்னா நம்ம விற்கணும். 120 ரூபா 80 ரூபா போகும்போது நம்ம வந்து லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வரும். அதுதான். ஸோ இதில் வந்து டைம் அதே தான், கிரேட்டர் than or equal to 3 o'clock இருந்துச்சுனால இதில் போய்ட்டு எக்ஸிட் ஆகிடு அப்படின்னு போடுறோம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு இதில் வந்து செட் நம்பர் வந்து நான் 4 வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து செட் நம்பர் 4. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. செட் நம்பர் 4 நான் இங்கே கொடுத்துருப்பேன். கண்டிஷன் நம்பர் 1 லெக் நம்பர் 1. ஏன்னா இதில் ஒரு கண்டிஷன் ஒரு லெக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேட்டர் than or equal to ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரேடட் என்ன ட்ரேட் ஆகுதோ அந்த ட்ரேடோட என்ட்ரி ப்ரைஸ் ப்ளஸ் அதே ப்ரைஸ் இன்ட்டு 0.4. ஸோ 100 வாங்கினா 140 கிரேட்டர் than or equal to லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எப்போ போகுதோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு இது ஆகிடும்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது ஒன்று நான் சொல்ல விட்டுட்டேன். நீங்கள் அண்டு செலக்ட் பண்ணக்கூடாது, 6 செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. எக்ஸிட் கண்டிஷனில் நீங்கள் 6 செலக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து எக்ஸிட் ஆகணும். 3 மணி ஆச்சுனாலும் உங்களுக்கு எக்ஸிட் ஆகணும். இது டார்கெட் ஹிட் ஆச்சுனாலும் எக்ஸிட் ஆகணும். எஸ்எல் ஹிட் ஆச்சுனாலும் எக்ஸிட் ஆகும். நீங்கள் அண்டு கொடுத்துட்டிங்கன்னா 3மே எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். 3மே வந்து அட் அ டைமில் ட்ரூ ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 140யும் போகாது, 80யும் போகாது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸிட் கண்டிஷனில் 6 மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க, அண்டு கொடுக்காதீங்க. ஓகேங்களா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட் நம்பர் 1, 2, 3, 4 எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி நான் ஒன்றும் செக் பண்ணல. நான் தேர்ஸ்டே அன்றைக்கி நான் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் செட் நம்பர் 3 அண்ட் செட் நம்பர் 2 இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணிவிட்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணால் நீங்கள் செட் நம்பர் 1, 4 மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ஈக்குவல் டு நிஃப்டி பேங்க் 0 கரண்ட் வீக் எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் 2 கண்டிஷன் மட்டும் போட்டுக்கலாம். செட் நம்பர் 1 கால் பை பண்ணுறதுக்கு, செட் நம்பர் 2 வந்து புட்டு பை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே இது இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இல்லை உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் ஆட் பண்ணிவிட்டு 4 செட்டு போட்டுக்கலாம். ஸோ 2 செட்டு வந்து கால் பை பண்ணுறதுக்கு, 2 செட்டு வந்து புட்டு பை பண்ணுறதுக்கு. அதில் கால் பை பண்ணுறதுல ஒன்று வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கால் பை பண்ணுறது, இன்னொன்று வந்து எக்ஸ்பைரி டே இல்லாத அன்றைக்கி கால் பை பண்ணுறதுக்காக அந்த ஒரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஒரு தனித்தனி செட்டுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸிட் கண்டிஷன் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து யூனிவர்சல் எக்ஸிட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எல்லாத்துலேயும் 3 o'clockனு போட்டிருப்பேன். இங்கே 3:05 நான் போட்டுருவேன். சப்போஸ் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸிட் ஆகலை அப்படின்னா யூனிவர்சல் எக்ஸிட்டில் நம்பர் இந்த 3:05 ஆகும்போது என்ன ஓப்பனில் இருந்தாலும் சரி எல்லாமே எக்ஸிட் ஆகிடும். ஸோ இது வந்து யூனிவர்சல் எக்ஸிட் கண்டிஷனில் நான் வெறும் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு அந்தந்த செட்லேயே இருக்கும் எக்ஸிட் கண்டிஷன், அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிவர்சல் எக்ஸிட்டில் நான் வெறும் டைம் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கேன். டைம் வந்து எப்போ ஈக்குவல் டு 3:05 ஆகுதோ அப்போ எனக்கு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிவர்சல் எக்ஸிட்டில் ஆட் பண்ணிட்டேன். மற்ற எதுவும் கிடையாது இதில். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து இதில் வந்து நான் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்னென்னா இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 500 வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ எப்போ எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா எனக்கு 500 rupees ப்ராஃபிட் வந்த உடனே எனக்கு ஆக்டிவேட் ஆகணும். அதே மாதிரி 550 போகும்போது எனக்கு 50, அதாவது எப்போ இது வந்து வென் ப்ராஃபிட் இன்க்ரீஸ்ட் பை இன்க்ரீஸ் டிஎஸ்எல்னால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 500 எனக்கு ப்ராஃபிட் ரீச் ஆனோடனே எனக்கு 50 rupees வந்து எனக்கு ட்ரையல் பண்ணிகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு 1000 rupees ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் ஆப்போசிட்டில் இறங்கும்போது உங்களுக்கு 50-50ல் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது 950ல் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும். 950ல் புக் பண்ணது சாரி தப்பாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆக்டிவேட்டே வந்து 500 தான் வச்சுருக்கீங்க. ஸோ 500ல் வைக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் கீழே இறங்கும்போது உங்களுக்கு 500ல் வந்து புக் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கும் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சதுனால தான் வந்து எனக்கு ஏதோ ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு 300 rupees சம்திங். பார்த்தீங்களா. ஸோ நேற்று இதே மாதிரி தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருந்ததுனால எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. இது ஒரு லாட்டுன்றதுனால 300 வந்திருக்கு. ஒரு 5 லாட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா 1500 rupees கிட்ட வந்துருக்கும். 2 days தான் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 days வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுறதுனால நம்ம மோஸ்ட்லி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ரீஆக்டிவேட் ஆன எக்ஸிட் ஆஃப்டர் வந்து 6 hours கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு ட்ரேட்ரான்லேருந்து உங்களுக்கு பொசிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்டிவில் இருக்காது, எக்ஸிட்னு மாறிடும். அடுத்த நாள் தான் உங்களுக்கு ஆக்டிவ்லேருந்து மாறும். ஸோ அதனால் நீங்கள் இதையும் 6 hours கொடுத்துக்கலாம். இதில் வந்து நெவர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போலாம் உங்களுக்கு அந்த ஹையும் லோவும் பிரேக் அவுட் ஆகுதோ அப்பப்போலாம் உங்களுக்கு வந்து பொசிஷன் பை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் இங்கே வந்து 6 hours கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. 6 hours அடுத்த நாள் வந்து எனக்கு ஆக்டிவில் நெவர் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் எக்ஸிட் ஆகி பொசிஷன் கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த நாள் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் நான் 6 hours கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் உங்கள் விருப்பம், நீங்கள் 1000 rupees வந்ததுக்கப்புறம் ட்ரையல் பண்ணுன்ற மாதிரியும் போட்டுக்கலாம். நீங்கள் 2000 rupees வந்த பிறகும் ட்ரையல் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களோட லாட் சைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். நான் 1 லாட்ன்றதுனால 500 கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 லாட் பண்ணும்போது 1000 கொடுத்துக்கலாம். 3 லாட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1500 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 150 ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ட்ரையல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ அவ்வளோதான். மற்றபடி மார்க்கெட் செட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸே கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரீ பிளானில் இருக்கோம். ஸோ நீங்கள் பப்ளிக் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் கொண்டு வர முடியாது இதை. அதனால் நீங்கள் இதை ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இங்கே போய்ட்டு நீங்கள் க்ரியேட்னு கொடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் உங்களுக்கு எனக்கு வந்து இங்கே அப்டேட்னு இருக்கும், உங்களுக்கு வந்து க்ரியேட்னு கொடுக்கணும். ஸோ க்ரியேட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மை ஸ்ட்ராட்டஜிஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை வந்து நீங்கள் போய் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ டெப்ளாய் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரீ பிளானில் இருக்கிறதுனால உடனே வந்து டெப்ளாய் பண்ண முடியும். இது ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நீங்கள் சி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பி வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. அதே மாதிரி செட் நம்பரும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை லைவில் கொண்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வீக் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுனாலும் எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணுவோம். ஆல்கோவில் ட்ரை பண்ணுவோம். உங்கள்கிட்ட ஃபயர்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபயர்ஸ் அக்கௌண்ட் வேணும்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபயர்ஸ் லிங்க் இருக்குது. ப்ரோக்கரேஜ் இல்லாமல் இன்னொரு ப்ரோக்கர் இருக்காங்க. அவங்க இந்த ஃபின்வேஷியான்னு சொல்கிறது. நான் ஃபின்வேஷியாவில் தான் நான் மேனுவல் ட்ரேட் பண்ணும்போது ஃபின்வேஷியாவில் தான் நான் மேனுவல் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா இதில் உங்களுக்கு ப்ரோக்கரேஜே இருக்காது. நீங்கள் இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கூட பிடிக்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறீங்க அப்படின்னா 75 தான் ப்ராஃபிட் வரும். ஆனால் அதுவே ப்ரோக்கரேஜ் போச்சுன்னா உங்களுக்கு 40 ருபீஸ் ப்ரோக்கரேஜ் போய் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வரது 30 ருபீஸ் தான் வரும். ஆனால் இங்கே வந்து 75னா 70 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். 5 ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் போகும். இதில் வந்து ப்ரோக்கரேஜே கிடையாது. நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணாலும் சரி ப்ரோக்கரேஜ் கிடையாது. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணாலும் சரி. நான் இது வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராக நான் மேனுவல் ட்ரேட் பண்ணும்போது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ப்ரோக்கரேஜ் இது வரைக்கும் பிடிச்சதும் கிடையாது. அதனால் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. மற்ற ப்ரோக்கரில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால எனக்கு கமிஷன்லாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன்றதுனால எனக்கு கமிஷனில் எதுவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோக்கரேஜ் இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் ஆனால் ஏபிஐ கிடையாது. ஸோ ஏபிஐக்கு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே சப்போஸ் ஏபிஐ வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரோக்கரேஜ் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ அது ஏபிஐ ஒன்றும் இதில் இல்லை. நான் அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மேனுவல் ட்ரேட் பண்ணோன்னா நீங்கள் இந்த இதில் பண்ணிக்கலாம். ஃபின்வேஷியாவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து நான் தேர்ஸ்டே அன்றைக்கி நான் அதை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஆல்கோ எதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.